கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்தித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடியதான ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துமா. அதே போல எதற்காக அந்த வார்த்தையை தேவன் அனுப்பினாரோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக அவரிடத்தில் திரும்பி வராதாம். ஆகவே கர்த்தரின் வார்த்தை என்ன நோக்கத்திற்காக, என்ன விஷயத்தை மையமாக வச்சு அவர் வாயிலிருந்து புறப்பட்டதோ அது அப்படியே நடக்குமா. அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து எத்தனை வார்த்தைகள் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அது ஜெபிக்கும் போது உங்களுக்கு வந்திருக்கலாம், தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு வார்த்தைகள் வந்திருக்கலாம். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க உங்களோடு ஆண்டவர் பேசியிருப்பார். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவரின் வார்த்தையை நீங்கள் அடைந்தவர்கள், பலவிதமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றவர்கள். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவரே சொல்லுகிற நேரடியான வார்த்தை ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு முழு நிச்சயமாக தெரிகிறது என்றால் அந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்விலே நடக்கும். ஒரு நாளும் அது பொய்த்து போவதே இல்லை. ஏனென்றால் சொன்னவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆம், வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அப்படியே நிறைவேறும். ஒன்று கூட அது மாறவே மாறாது. அன்பானவர்களே, நீங்கள் பலவிதமான வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு இன்னும் நடக்கவில்லையே என்று, நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியோடு கூட இருக்கலாம். உங்களுக்கான நல்ல பதில்தான் இந்த தூதிலே வருகிறது. நிச்சயமாக நடக்கும். கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை குறித்து எல்லளவும் சந்தேகமே படாதீங்க. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஏனென்றால் உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை அவர் விரும்பி கொடுத்தது, சும்மா எல்லாம் கொடுக்கல. அவர் விரும்பி கொடுத்தது எப்படி நிறைவேற்றாமல் இருப்பார்? நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நடக்கும். தைரியமாக விசுவாசத்தோடு காத்திருங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களோடு பேசின நல் வார்த்தையை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகள் வெறுமையாக திரும்பி வராமல் அனுப்பினதை ஆண்டவரை மையமாக வச்சு அந்த காரியத்தினுடைய வெற்றியை கொடுத்து எங்களை வாழ வைக்க போகிற தெய்வக்காக நன்றி. பிள்ளைகள் யார் யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வார்த்தை பெற்று காத்திருக்கிறாங்களோ அவங்களோடு இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீர். நிச்சயமாக நடக்கும் என்று. ஆகவே அவர்கள் காத்திருத்தல் ஒரு நாளும் வீணாய் விருதாய் போவதே இல்லை. அது நிச்சயமாக கைகூடி வரும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் விடுதலை வெற்றியையும் பார்ப்பார்கள் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவர் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் மகிமைப்படுவதாக. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, காத்திருத்தல் வீண் போகாது. நீங்கள் ஒரு வெற்றியாளரே.